ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த முக்தி பேர் அப்படிங்கிறத பற்றின ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதாவது முக்தி பேர் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து பெரிய தவம் இருக்கணும், நம்ம வந்து சமாதி நிலை போகணும், அதற்கப்புறம் அந்த தன்மையற்ற தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இறை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து உணரணும், அதில் வந்து 4-5 நிலைகள் தாண்டி எல்லாம் போகணும், நம்ம வந்து அதுக்கு பேர் என்ன துரியாதீதம் சாக்கிராதீதம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையெல்லாம் போனால் அதையும் தாண்டி போகும் பொழுது அதை நாம் உணரலாம். என்னங்க ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குங்க, ஒரே கஷ்டமாக இருக்குது, இருக்கிற ஓடுற ஓட்டத்துக்கு நீங்கள் என்னங்க போய் தவமெல்லாம் இருக்குது சொல்லிக்கிட்டு ஆகிற காரியமா? சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள், என்னங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சலிச்சுக்கிற ஆளாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்படி ஆள் இருப்பாங்கன்னு பெரியவர்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. அதனால் தவிர இன்றைக்கி கால சூழல் அப்படி ஆகிப்போச்சு. எல்லாருனாலையும் போய் என்ன தியானத்தில் உட்காந்துருக்க முடியுதா? 10 நிமிஷம் உட்காந்தாலே எவ்வளோ நேரம் உட்காரணுங்கன்னு கேட்குற கேள்வி ஆகிப்போச்சு. உனக்கு ஒரு காரியம் என்ன, காரியம் ஜெயமாகிற வரைக்கும் நீ அந்த காரியத்தை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னால் அது எப்படிங்க? போய் சம்பாதிக்கணுமில்ல, காசு பணம் வேணும், பொண்டாட்டி உள்ளே காப்பாற்றணும்னு சொல்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போது அப்படி இருந்தாலும் கூட நான் இறைவனை அடையணும்ல சாமின்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் பெருசுன்னு சொல்லிட்டீங்கப்பா, அப்போ நான் எப்படி வேணாலும் இறைவனை அடையலாம்னு எனக்கு ஒரு வழி இருக்கணும்ல, அது எப்படி இல்லாமல் போகும்? அப்புறம் என்ன அது சாமி அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்காது முன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. சாமி உண்மையாலுமே வந்து ஒரு கருணை உள்ளது தான். அந்த நிலையை உணர்ந்த, நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த நிலையை உணர்ந்த பெரியவர்கள் முழுவதுமாக அதனோடு சென்று சேர்ந்து கரைந்து விடுவதற்கான வழி இருந்தும் கூட அதை முழுமையாக உணர்ந்த பிறகு மீண்டும் இங்கே வந்து இன்னும் இங்கே நமக்காக நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தாயுள்ளம்ங்கிறது மனசில் நினச்சிக்கணும். அதில் சித்தபெருமக்கள் ஒரு முதிர்ந்த ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி 1507வது பாடலாக திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 4 நிலைகளில் நமக்கு முக்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும். அதற்கு ஒரு எளிமையான ஒரு வழியை வந்து தினசரி வாழ்வில் பின்பற்றினா போதும், அந்த முக்தி பேரை நாம் சென்று அடைந்து விடலாம் அப்படிங்கிறத மூலர்வரான் சொல்லுகிறார். சரிங்களா? இப்போ சித்தபெருமக்கள் இந்த மாதிரி நான் இனி மீண்டு வருவதில்லை அப்படின்னு சொல்லியே வந்து சென்றவர்கள் உண்டு. சரிங்களா? அவர்கள் மீண்டு வாரா நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி பேரை அடைந்தவர்கள் அவர்கள் வருவதில்லை, அந்த ஒரு இறையோடு ஒன்றரை கலந்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். போகநாதரனுடைய 7000ல் 5 இல்லை 6ஆம் காண்டத்தில் அந்த செய்திகளை பார்க்கலாம். நிறைய பெரியவர்கள் இதை சொல்லிவிட்டே சென்றிருக்கிறார்கள், நான் இனி மீண்டு வருவதில்லைன்னு. ஆனால் அப்படி அதை கண்டு மீண்டும் இங்கே வந்து இல்லை அவர்களுக்கு வேறொரு உலகம் எடுத்துக்கொண்டு அந்த உலகத்திலிருந்து தபத்திலேயே இருக்கக்கூடியவர்களும் உண்டு. ஏன் அடுத்தடுத்து வர்றவனுக்கு பாடம் சொல்லி தந்துகிட்டே இருக்கணுமே, எனக்கு வித்த தெரிஞ்சிருச்சு கிளம்பிட்டேப்பா பை பைப்பா அப்படின்னு போகாமல் ஒரு கருணையோடு ஒரு தாயுள்ளத்தோடு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அப்படி எதையும் உணர்ந்து இன்றும் பூலோகத்தில் திருமூலர் பருவதம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் 1000 மாணாக்கர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மூலர்வரான் தந்த அந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கேருந்துங்க சொல்கிறீங்க? திருமூலர் பருவதன் இருக்குது, மூலர்வரான் அங்கே இருக்குன்னா போகநாதனுடைய 7000ல் அது இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ என்ன அந்த முக்தி பேர்? அது என்ன 4 முக்தினா ஒன்று தானே சொன்னீங்க, அது என்ன 4 அப்படின்னா முக்திங்கிறது ஒன்று தான், மீண்டு வாரா நெறி தான் முக்தி. ஆனால் அதை அடையிறதுக்கு ஒரு சில இடம் இருக்குது, அதுவும் முக்தியாக தான் கருதப்படுகிறது. அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ இது சைவ நெறியின்படி சொல்லக்கூடியது. இப்போ சைவம் அப்படின்னு சொன்னால் பட்டையை போட்டு ருத்ராட்சம் போட்டு சிவனை மட்டும் வழிபடுறவங்க புலித்தோல் போட்டு அப்படி இல்லை. சைவம்ங்கிறது வந்து சத்திய நெறின்னு அர்த்தம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது சத்தியத்தை சொல்லுகிறது. அந்த சத்தியத்திற்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். காலங்காலமாக இங்கே வழக்கில் வாழ்ந்த மனிதர்கள் அதை சைவம் என்று அழைத்தார்கள், அவ்வளோதான். வைணவத்திலையும் இதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வைணவத்தில் உண்டு. வைகுந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு நிலை வரும். திருமாலை போல நாமும் உருத்தரித்திருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். அதனால் சண்டை கட்டுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இல்லைங்க, நான் வந்து சைவன் கிடையாது, நான் வைணவத்தை பின்பற்றக்கூடியவன், நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு பௌத்தன், ஐயா நீ எதவா வேணாலும் இருந்துட்டு போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இந்த பூலோகத்தில் மனிதர்கள் உண்டு பண்ணி கொண்ட ஒவ்வொரு பெயர்கள், அவ்வளோதான். இறைங்கிறது ஒன்று தான். அந்த இறைவனை வந்து துதித்து நிற்கும் பொழுது உனக்கு ஒரு நிலைகள் உயர்ந்து கிடைக்குது. கடைசி நிலையாக தன்மையற்ற அந்த அதுவாக மாறக்கூடிய ஒரு நிலை வாய்க்கப்படுது. உடனே ஒரே ஜம்பில் அங்கேயும் நம்ம போக முடியும். அதற்கும் பெரியவர்கள் வழி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில படிநிலைகள்லையும் அங்கே போய் சேரலாம். இன்றைக்கி நாம் படிநிலைகளை பார்க்க போகிறோம். இந்த படிநிலைகளை நீங்கள் எந்த இடத்துல, அதாவது என்ன சமயத்தை பின்பற்றுறீங்களோ அங்கிருந்தே பின்பற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது சைவம் சொல்லிச்சு, சைவத்திற்கே உரியது அப்படிலாம் கிடையாது. இது யாருமே யாரையும் சொந்தமெல்லாம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாடுறதுக்கு இங்கே நம்ம கிடையவே கிடையாது. வந்தோம், இருந்தோம், ஏதோ ஒரு வழி பின்பற்றணும், அந்த வழியினுடைய ஆழத்தை பார்த்தோம், ஓ இப்படியா வழி இருக்கா, ஓகேப்பா டாட்டா பாய், போயிட்டே இருக்க வேண்டியதான். எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாடினீங்கன்னா திருப்பி பூமிக்கு வந்துடுவீங்க. சரியா? சரி. 1507வது பாட்டு என்ன சொல்லுகிறார் மூலர் பிரான்? நான் பாட்டை முதல்ல சொல்லிடுறேன், பின் அதற்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறேன். பாருங்கள். சாலோகம் ஆதி சரிதாதியிற் பெரும் சாலோக சாமீபன் தங்கும் சரிதையா மாலோகன் சேரில் வழியாகும் சாரூபம் பாலோகமெல்லா பரனுருவாமே அப்படின்னு சொல்லுகிறார். இப்போது இதில் 4 வகையான நிலைகளை சொல்லுகிறார். என்னென்ன? சாலோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார், சாமீபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார், சாரூபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார், சாயுச்சியம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல அதற்காக அவர் என்ன சொன்னார்? பாலோகமில்லா பரனுருவாமேன். அதற்கு பேர் சாயுச்சியம்னு பேர். சரிங்களா? இந்த 4 நிலைகளை சொன்னார். இப்போ இதில் முதல் 2 நிலைகளை சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்? சாலோகம் ஆதி சரிதாதியிற் பெரும் சாலோக சாமீப தங்கும் சரிதையா. இந்த 2 வரிகளை சொல்லும் பொழுது, சாலோகம் சாமீபம்ங்கிற அந்த 2 வரியை சொல்லும் பொழுது சரிதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது என்ன சரிதை? சரியை அப்படிங்கிறத அந்த இடத்துல சரிதைன்னு எழுதியிருக்காங்க. இப்போ சரியைனா என்னங்க? நம்ம இதில் 4 விஷயம் சொன்னாங்களே, சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்லி இந்த 4ஐ வந்து சைவம் சொல்லி முன்னிறுத்துது. அப்படின்னா என்ன? சரியை அப்படின்னு சொன்னால் இறைவனை அப்படியே இறைவனுடைய உருக்கொண்டே அவரை வழிபட்டு நிற்பது. இவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டே கிடையாது அந்த இடத்துல. பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேஷனில் ஒன்றும் கிடையாது. ஒரு எளிமையான ஒரு தீக்கை முறை இருக்கும். இப்படித்தான் வழிபடணும், மலரிடணும், நீங்கள் வந்து அந்த திருவேடம் பூண்டுக்கணும், உருத்திராக்கம் அணிந்து கொள்ளணும், இறைவனுக்கு இதுதான் திருவுரு, தோத்திர பாடல்கள் உண்டு, இதை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்து இறைவனை வழிபட்டு இறைவனே ஆதின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் நின்று இறைவனை உங்களுள் தரிசிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் ஏங்கி அவனிடம் விண்ணப்பம் வைத்து நீங்கள் அவரிடம் வேண்டு நிற்பது. இறைவனுக்கு அப்படியே அது லிங்க ரூபமானாலும் சரி, திருமேனி தாங்கி இருக்கக்கூடிய ரூபமானாலும் சரி, அவனை அவனாகவே பார்க்கக்கூடிய அந்த தன்மைக்கு வருவதுங்கிறது சரி. ரொம்ப காம்ப்ளிகேஷனே கிடையாது. விளக்கு பற்ற வைக்கிறோம், உதுபத்தி பற்ற வைக்கிறோம், சாம்பிராணி காட்டுறோம், பூ வைக்கிறோம், சின்ன ஒரு அளவிலான என்னால் அவள் பொரியும் கடல பொரியும் இதுதான் தர முடியும் சாமி, தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு சாமியை வழிபட்டு நிற்பது, உங்களுக்கு தெரிந்த அந்த தோத்திர பாடல்களை வேண்டி வணங்கி நிற்பது. இதற்கு தீக்கை முறைகள் உண்டு. நம்ம யார் சைவ பெரியவர்களிடம் சென்றீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த தீக்கைகளை கொடுப்பாங்க, வழிமுறைகளை கற்றுத்தருவாங்க. உங்கள் ஊர்லேயே வந்து சைவ பாடசாலைகள் இருக்கும், ஆசிரியர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. சரிங்களா? இவ்வளோதான். இதுதான் சரியை. இந்த சரியையில் எந்த ஒரு மனிதன் ஊன்றி நிற்கிறானோ அவ்வளோதான். அவர் ரொம்ப இந்த கிரியை, யோகம், ஞானமெல்லாம் திருமூலநாதர் சொல்லவே இல்லை. இந்த பிறப்பிலேயே சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4ஐயும் கைவர பெற்றவன் நேரடி ஒரே ஜம்பு தான், நேரடியாக அந்த உருவமற்ற தன்மையான திரையோடு போய் ஒன்றரை கலந்துடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் ஈஸியாக தானே இப்போ கேட்டேன், ஒய் காம்ப்ளிகேட்டிங் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதற்காக சொல்லக்கூடிய. ஸோ இந்த வந்து விளக்கு பற்ற வைக்கிறது, ஊதுவத்தி பற்ற வைக்கிறது, சாமிக்கான்னு ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ண மாட்டோமா, காலையிலையும் சாயங்காலமோ 24 மணி நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் சாமிக்கு செலவு பண்ண மாட்டோமா, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு வாய்க்க பெறணும். அப்படி செய்யும் பொழுது சரியை அப்படிங்கிறத சரியாக செய்யும் பொழுது என்ன நினைக்கும், என்ன நடக்கும்? இந்த பூத உடல் விட்டு நாம் பிரியும் பொழுது, இந்த பூலோகத்தில் நாம் எடுத்ததுனால இது பூத உடல், 5 பூதங்கள்னால ஆனதுனால இது பூத உடல் இல்லையா? இந்த சரியையில் ஊன்றி நிற்கும் பொழுது நம்மளுடைய மனம் இறைவனிடம் எந்த அளவுக்கு பொருந்தி இருக்குங்கிறத பொறுத்து ஒரு நிலை மாற்றம் ஏற்படும். ஓரளவுக்கு தாங்க பொருந்தி இருந்தது, வாழ்க்கை வந்து நம்மளை செருப்பில் போட்ட போடல, இன்னும் சரியாக பொருந்தலை, அப்போ என்ன பண்ணலாம், திருப்பி இங்கே தான் வரப்போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு இறைவனே தலைவன் அப்படின்னு சொல்லி என்னகத்தை இறைவனை நான் கண்டுக்கிட்டே இருக்கேன், அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்கிறேன். சாமி என்னை வந்து எப்படி சத்தியத்தின்பால் நடக்க சொல்லிச்சோ அதை நான் அப்படியே நடக்கிறேன், அதன்படி இருக்கக்கூடிய முதல் நிலை என்ன வாய்க்கும், சாலோகம் அப்படிங்கிறது முதல்ல வாய்க்குமா. அது என்ன சாலோகம் அப்படின்னு சொன்னால், இறைவன் வாழக்கூடிய அந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். இதுவே முதல் நிலை முக்திங்கிறாங்க மூலர்வரன். முக்தி அடையிறது இதுவே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். என்ட்ரு ஆகிட்டடா, ஜெயிச்சுட்டடா, என்ட்ரு ஆகிட்ட, காலை வச்சுட்ட, நீ வெரி குட்டு,
அங்கே போகிறதே பெரிய கஷ்டம், போயிட்ட வெரி குட். எதுலேருந்து கிடைக்குது? சரியைன்னு சொல்லக்கூடிய இறைவனை உருவாக கண்டு வழிபடுவதிலேயே நமக்கு இது கிடைக்குதுங்கிறார். சரிங்களா? சா லோகம், அந்த உலகில் நாம் பிறப்பதற்கு வழி கிடைக்கும். அங்கிருந்து பின்ன நம்ம வந்து திருப்பியும் இதே சரியினால் நம்ம அடுத்த நிலைக்கு போகலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா ரிட்டன் வந்துட்டும் போவோம், அதற்கும் வாய்ப்பு உண்டு தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இது ஒரு வழி. சரிங்களா? இல்லைங்க, நான் இப்போ நீங்கள் இதை சொன்னீங்களா, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் போய் தீக்க வாங்கினேன்னா நான் வந்து இந்த சரிங்கிறத வந்து இன்னும் ஊன்றி பண்ணுறேங்க. எனக்கு சாமி மேலே பயங்கரமான காதலுங்க, சாமி மேலே எனக்கு பயங்கரமான ஒரு விருப்பங்க. என்னுள்ளே அப்படியே கண்ணை மூடினாலே இறைவனாரனுடைய திருக்காட்சி மட்டும்தான் எனக்கு கிடைக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப இறைவனை அப்படி நெருக்கமாக வச்சுருக்கிறேங்க. என்னை விடவே மாட்டேனுங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேங்க, சாமி விடுறதாவே இல்லைங்க அப்படின்னு ஒரு நிலை. அப்படி ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த சரியிலேயே நிற்கிறீங்க, இன்னும் ஒன்றும் பண்ணலை, அதே சரியை தான். ஆனால் அந்த நெஞ்சம் பொருந்தி விட்டது இறைவனோட. வேறு எதையுமே எனக்கு காணுமிடமெல்லாம் நீக்கவர நிறைகின்ற பரிபூரணாந்த மாதிரி எல்லாம் பொருந்திடுச்சுங்க. என்னை விட்டு சாமி விலகவே இல்லைங்க, என்னுள்ள இருக்கிறாருங்க அப்படின்னு ஒரு நிலை வந்துடுச்சு. இப்படி சரியையில் நின்றவர்களுக்கு என்ன வாய்க்கும்? முதல்ல சாலோகம் உலகத்தில் பிறப்பதாக பார்த்தோம். சாமீபம்ங்கிற ஒரு வாய்ப்பு வருமா? சாமீபம்னு சாமி பக்கத்திலேயே இருக்கக்கூடியதற்கு உண்டான வாய்ப்பு வருமா? நம்ம திருவிளையாடல் புராணம் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா கடைசியிலேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஒரு 2-3 பதிவுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னனுக்கு வந்து சிவலோக காட்சி வந்து இறையனார் காட்டி கொடுத்தார் நந்தி பகவான் மூலமாக. அப்போது எப்படி அந்த லேயராக இவங்க இருந்தாங்க, பின்ன இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலைகளை தாண்டி ஒருத்தர் ஆடல் அரம்பையரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வாத்தியம் வாசிப்பவரும், அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தர் போகிறாங்க. அப்போ சாமிக்கு பக்கத்துலன்னு பார்க்கும் பொழுது உருத்திரர்களும் திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் அங்கே சாமிக்கு பக்கத்தில் இருக்காங்க. இதற்கு பேர் சாமீபம்னு அர்த்தம். சாமிக்கு பக்கத்தில் நம்ம போய் இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னதாக நம்மளுடைய நெஞ்சகம் பொருந்தி இருக்கணும் இறைவன் கூட. அப்படி பொருந்தி இருக்கும் பொழுது தெய்வம் பக்கத்தில் நாம் இருக்கலாம். சாமீபம் அப்படிங்கிறார் திருமூலநாதர். சரியைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே சிம்பிளான விஷயந்தான். காலையிலேயும் சாயங்காலம் நான் சாமி கும்பிட்றேன், என்னுள் எந்த அளவு என்னுடைய இருதயம் இறைவனோடு பொருந்தி இருக்கிறதுங்கிறத பொறுத்து இந்த 2 நிலைகள் எதுவான நமக்கு வாங்கிக்கும். சாலோகம், சாமி இருக்கக்கூடிய உலகத்தில் நான் இருக்கிறது அல்ல, இன்னும் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் சாமீபம், சாமிக்கு பக்கத்தில் நான் இருக்கிறது. இப்போ அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் மூலர்வரன் அதை சொல்லலை. நீ அப்படி போயிட்ட அப்படின்னு சொன்னால், சாமிக்கு பக்கத்தில் நீ போயிட்ட அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார்? மாலோகம் புகுந்திடல், அந்த வார்த்தை தானே மாலோகம். மாலோகஞ்சேரில், சாமிக்கு பக்கத்தில் சாமிகிட்டேயே போயிட்டு நீ அந்த ஒரு பெரிய உலகம், மாலோகம் பெரிய உலகம், சாமியினுடைய உலகம், அந்த உலகத்துக்கு போய் சாமிக்கு பக்கத்துலேயே போயிட்ட. அடுத்தது என்ன உனக்கு உடனடியாக வாய்க்கும்? திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவுங்கிறார். அப்போ அங்கே போயிட்டு அவ்வளோ பெரிய உலகத்துக்குள்ளே போயிட்டு என்ன ஆகும்? சாரூபம் கிடைக்குங்கிறார். அது என்ன சாரூபம்? இறைவனுடைய 4 கரம் கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய அப்படியே இறைவன் போலவே நாமும் உருத்தாங்கி நிற்போம்ங்கிறார். நம்ம இறைவனுடைய உருவாகவே மாறிடுவோம் அப்படிங்கிறார். வைகுந்தத்தில் இறைவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல் நம்முடைய உருவம் இறைவன் போலவே இருக்கும். சாரூபம். இந்த சாரூபம் இது வந்து நம்மளுடைய அந்த திருவிளையாடல் புராணத்தில் கொக்கிற்கு முக்தி அளித்த படம்னு தான் நினைக்கலாம். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை வந்து இறைவனார் உபதேசம் செய்ய அந்த கொக்கு வந்து அதை தொடர்ந்து சொல்லும் பொழுது அந்த கொக்கு தன்னுடைய இந்த பூத உடலை விடும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடியது இந்த சாரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையோடு கிடைத்து இறைவனாரோட திருக்கைலாயம் செல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அதில் நம்ம பார்த்துருப்போம். அதற்கு முன்னாடி ஊர்க்குருவியினுடைய அந்த ஒரு வேண்டுதல் இருக்குது. இதற்கு மீறி நான் இனி பிறப்பு வேண்டாம் அப்படிங்கும் பொழுது அதற்கு அந்த அடுத்த நிலையான சாயுச்சிய நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். உருவமற்ற அந்த தன்மை அதோடு போய் ஒன்றரை கலந்துறது, மீண்டு வாரா நெறிக்குள் செல்லுவதுன்னு. இப்போ 4வது அதுதான். உலர்வன் என்ன சொல்கிறாரு? அப்பா நீ அந்த சாரூபங்கிற அந்த நிலையை எடுத்துட்ட, இறையனார் போலவே நீ இருக்கக்கூடிய அந்த திருக்காட்சியை நீ கொண்டுட்ட அப்படின்னு சொன்னால் தான் அதை பாரு, இப்படி மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சாயுச்சி நிலை, அந்த தன்மையற்ற தன்மை. இப்போ நீ இறைவனாகவே நீ உருக்கொண்டு நின்றுட்ட. இதுக்கு அடுத்து ஒரே இடம் தான்ப்பா சாயுச்சி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த விதமான உருவோ தன்மையோ எந்த விளக்கத்திற்கும் உட்படாத அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை எளிமையில் அடைஞ்சிடலாம். அவங்க பார்த்ததுனால எளிமைங்கிறாங்க,
நம்ம முக்கி தக்கி ஏறணும். பட் நீங்கள் சாமியினுடைய உருவையே தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வல்லமை கூடிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒன்றும் கஷ்டமாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்னும் அந்த ரொம்ப ஷார்ப்பாக மாறிடுன்னு பாருங்களேன். ஸோ அதனால் மூலர்வரன் அந்த இடத்துல சொல்கிறாரு, மாலோகஞ்சேரில் வழியாகும் சாரூபம் பாலோகம் இல்லா பரனுருவாமே. அவ்வளோதான் சாயுச்சிய நிலை. அதுக்கு அடுத்து ஒன்றுமே இல்லையா, அந்த தன்மையற்ற தன்மைக்குள்ளே நீ போய் சேர்ந்துருவியா அப்படின்ட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த முக்தி பேர். இதையெல்லாம் சித்தபெருமக்கள் உணர்ந்ததற்கு அப்புறம் மீண்டவர்கள் இங்கே திரும்ப பரவாயில்ல மனித குலத்தை காக்குன்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. யாராவது வருவோமா? நீங்கள் வருவீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க பார்ப்போம். இப்படி ஒரு நிலை வந்துருச்சு, ஐயோ பாவம் மனுஷன் கஷ்டப்படுறானே, நம்ம இல்லைன்னா அவனுக்கு யார் இருக்கா, நம்மளும் இப்படித்தானே ஒரு நாள் கஷ்டப்பட்டோம், யாரோ என்னென்னமோ சொல்கிறது கேட்டு நாயா பையா பல பிறப்பில் தெரிஞ்சுமே, பரவாயில்ல அவனை காப்பாற்றுறதுக்கு நம்ம போமே, வருவோமா? அங்கே போனால் நமக்கு நித்தம் சுகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்குது, சச்சித ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை எடுத்துடலாம். வருவோமா? கீழே தெரியல எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் வருவீங்களான்னு கீழே. சும்மா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குமில்ல, எத்தனை பேர் அதை சொல்கிறான்னு பார்க்கணும். மனதுக்கு நேர்மையாக அந்த பதில் சொல்லணும். இல்லை வருவாங்க, ஆளை விட்டா சரி, அவ்வளோ இடத்துக்கு போய்ட்டு யாராவது வருவோமா? வரமாட்டேன். ரெண்டுமே சரிதான், ஒன்றும் தப்பு கிடையாது, அது அவரவனுடைய விருப்பம். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அப்போது இந்த 4 நிலைகளில் நம்ம இறைவன் அடையலாம். ரொம்ப பேசிக்காக சரியை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலேயே நம்மளை இதை அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போயிடும். பாஸ் நான் பெரியாள் பாஸ், என்ன இப்படிலாம் சொல்லிட்டீங்க? ஓ நீங்கள் பெரியாள் அப்படின்னு சொன்னால் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிலைகளையுமே இன்றைக்கும் நமக்கு வழிமுறைப்படி சைவ முறையில் உங்களுக்கு அடுத்தடுத்து தீக்கை முறைகள் கூட சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு தவம் தியானம் அப்படிங்கிறத இருந்து சமாதி நிலை பூண்டிங்கன்னு சொன்னால் ஒரே ஜம்பு தான் நீங்கள் சாயுச்சி நிலை அப்படிங்கிறது போய் அடைஞ்சிடலாம். சரிங்களா? அது அவரவருடைய ஒரு வைராக்கியத்தையும் விருப்பத்தையும் பொறுத்தது. ஸோ ஒன்று இதுதான் அங்கே பெஸ்ட்டு, இதுதான் கீழே, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிலைகள் உண்டு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. இறைவன் அடைவது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ நான் என்ன சொல்லணும், எங்கள் ஊர் பக்கத்தில் எந்த சைவரை போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்கணும், மெயிலில் கேட்கணும், இன்ஸ்டாகிராமில் கேட்கணும் இல்லையா? நானாக எதையுமே தேட மாட்டேன், எல்லாமே எங்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் பூண்டு நிற்பேன். அப்படி கிடைக்கலன்னா நம்ம வாழ்க்கையை குறை பேசுவோம், என்னங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, நேரமெல்லாம் பத்தலைன்னு சொல்லுவோம். இதை விட ஏதாவது எளிமையாக இருக்கா? சாவு ஒன்று தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. எதுக்குமே நான் முயற்சி பண்ண மாட்டேன்னா கடைசியாக அது ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால் ஊர் கூட்டு பக்கத்தில் எங்கேயாவது இல்லை ஊர்லையாவது எங்கேயாவது கண்டிப்பாக சைவ பாடசாலைகள் இருக்கா அப்படிங்கிறத தேடி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். போனீங்கன்னா அவங்க வழி காட்டி கொடுப்பாங்க. அதை கூட நம்ம பண்ண மாட்டோம்னா கஷ்டம். சரிங்களா? ரைட். ஸோ எதற்காக அங்கே போக சொல்கிறேன்னா, ஒரு வழிமுறை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் அதெல்லாம் போகாமல் பண்ண முடியாதான்? சாமி தாராளமாக பண்ணலாம், எங்கேயும் போகணும் போக வேண்டாம்னு அவசியம் இல்லை. சாமி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியே நீங்கள் தாராளமாக சாமியை கும்பிட்டுக்கலாம், சாமியெல்லாம் வேண்டான்னு சொல்லாது. சரிதானுங்க? மகிழ்ச்சி. இது இன்றைக்கு உண்டான செய்தி. அடுத்த பதிவில் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.